அகங்காரம் எப்பவுமே அழிவுக்கு வழிவகுக்கும். எப்பவுமே பணிவா நடந்துக்கிறது நல்லதை தரும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதைச்சாரல். ஒரு நாள் விநாயகர் ஒரு விருந்துல கலந்துக்கிட்டு அங்க இருந்த இனிப்பு, குறிப்பா மோதகம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவரோட வயிறு நிறைஞ்சதும் அங்க இருந்து சந்தோஷமா வீட்டுக்கு போலான்ட்டு மிச்சம் இருந்த பதார்த்தங்களை எடுத்துட்டு கிளம்புனாங்க. அப்ப போற வழியில தடுக்கி கீழே விழுந்துட்டார். அவர் கையில வச்சிருந்த பதார்த்தங்கள், இனிப்புகள் எல்லாமே செதறி கீழே விழுந்துடுச்சு. உடனே விநாயகர் நம்ம விழுந்ததை யாராவது பார்த்துட்டாங்களான்னு அக்கம் பக்கத்துல அப்படி சுத்தி பார்த்ததும் அது நள்ளிரவுங்கிறதுனால யாருமே பார்க்கல. ஆனா வானத்துல இருந்த சந்திரன் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாரு. ரொம்ப கோபமடைந்த விநாயகர், நீ அகங்காரத்துல சிரிச்சனால இனி நீ வானத்துல தோன்ற மாட்டேன்னு சாபம் கொடுத்துட்டாரு. சந்திரன் தன்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டாரு. கோபம் குறையாத விநாயகர், இன்னையில இருந்து 15 நாளுக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு ஒரு நாள் தெரியாமையே போயிடுவ. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து முழு நிலவாகி பிரகாசிப்ப. ஆனா அதுவும் ஒரு நாள் தானே சாபம் கொடுத்தாங்க. இதுதான் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய பௌர்ணமி அமாவாசை. இந்த சின்ன கதையில இருந்து கத்துக்கிற பாடம் என்னன்னா, யாரையுமே சிரிச்சு கேலி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா நமக்கு தான் பிரச்சனை வரும். ஒரு சின்ன தவறு கூட பெரிய விளைவுகளை உண்டாக்கலாம். சந்திரன் சிரிச்சது ஒரு சின்ன விஷயம் போல தெரிஞ்சாலும் அதனுடைய ஒளிய இழந்துடுச்சு. நம்மளும் யாருக்கிட்டையும் அலட்சியமா நடந்துக்க கூடாது. அதனால எப்பவுமே நம்மளோட வார்த்தையிலையும் செயல்கள்லையும் கவனம் இருக்கணும்.